ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கூல் லீவ் இல்லை ஃபெஸ்டிவல் லீவ் வரும்போது குடும்பத்தோட எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி அந்த மாதிரி வெக்கேஷன் போன நீங்கள் தங்கிக்கிட்டு இருந்த இந்த இடத்துல இருந்து விடிய காலையில் 3 மணிக்கு எங்களை ஆள விட்டா போதும்டா சாமின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியேறின சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்குதா? வாங்க இன்னைக்குள்ள நம்ம சம்பவத்துக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி அவங்கள ஃபேமிலிக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம். அண்ட் ஷாலினின்றது நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். சரி, ஷாலினி அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமிலி சொல்லலாம். அதாவது எவ்ரி சிங்கிள் ஃபெஸ்டிவலுக்கு இவங்க, அதாவது ஸ்கூல் லீவாக இருந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் வந்து எப்போதும் கேதரிங் செய்வாங்க. சம்டைம்ஸ் வீட்டில் டின்னர் செய்வாங்க. இந்த கசன் வீட்டில் டின்னர் எல்லாமே கேதர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இன்னொரு கசன் வீட்டில், சம்டைம்ஸ் ஷாலினி வீட்டில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து எப்போதும் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு லீவு வந்தாலே எல்லாம் ஒன்றா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வழக்கம். சில நேரங்களில் இவங்க வந்து வெக்கேஷன் போவாங்க. லைக் எங்கள் பத்து ஃப்ரெங்கி போயிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்துட்டு கேமரா லென்ஸ், அப்புறம் பாட் டிக்சன். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க வந்து பல இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க. இந்த தடவை ஹாலிடே வரும்போது இவங்களோட ஒன் ஆஃப் த கசன் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள், நான் அனுப்பிவிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் அனுப்பிவிட்றாரு. அந்த லிங்க்கில் பார்த்தா ஒரு ஹோம் ஸ்டே. அது எங்கேன்னு பார்த்தா மலாக்காவில். இப்போ அந்த வீடெல்லாம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. டபுள் ஸ்டோரி ஹவுஸ், ரொம்ப க்ளீனாக, ரொம்ப பெருசாக. அதாவது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போனாங்கன்னா 10 பேர் குறைஞ்சி போக மாட்டாங்க. இப்போ இந்த தடவை 12 பேர் போகிறாங்க. அப்போ அந்த ஒரு வீடு பெருசாக இருக்கவும் எல்லாருக்கும் இனஃப். அப்போ எல்லோரும் குரூப்பில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஓகே தான், நம்ம போகலாம், நல்லா தான் இருக்குது, எப்போ போவோம்னா வர சைனீஸ் நியூ இயர் நம்ம போவோம் அப்படின்னுறாங்க. ஸோ அதே போல் சைனீஸ் நியூ இயர் லீவும் வந்து வருது. எப்படி இவங்க பிளான் பண்ணாங்களோ அவங்க வந்து 3 ஃபேமிலி, 12 பேர் டோட்டல், அந்த ஒரு ஹோம் ஸ்டேக்கும் போய் சேர்றாங்க. போன ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அந்த வீடு சொல்லி வச்ச மாதிரி பிக்சரில் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா நார்மலி சில ஹோம் ஸ்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா பிக்சரில் நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் போய் பார்த்தா வீடு உண்மையிலே ரொம்ப வேர்ஸ்ட்டான ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஆனால் இங்கே வீடு க்ளீனாக ரொம்ப நீட் அண்ட் டைடியாக இருந்திருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே போன பிறகு இவங்க பார்த்து, நல்லா இருக்குது. மெயினாக அவங்களோட இன்னொரு கசன் என்ன பண்ணுறாங்கன்னா, போய்ட்டு வாஷ்ரூம் செக் பண்ணி பார்க்குறாங்க. வாஷ்ரூமும் ரொம்ப சுத்தமாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, நல்ல ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. நம்மளே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடெலாம் போகிறது போய் பழக்கம். அது ஹோம் ஸ்டே, லைக் ஹோட்டல்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது ஓகே தான், இந்த ஹோட்டல் நாட் பேட், இந்த ஹோம் ஸ்டே நாட் பேட், நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸ்லாம் போய்ட்டு எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலே மாடியில் வந்து ஆக்சுவலி 3 ரூம் இருக்குது. ஸோ அதுவும் பெரிய பெரிய ரூம் தான். ஒரு ரூம்லேயே ஒரு 5 அந்த மாதிரி ஆளுங்க வந்து படுக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஹோம் ஸ்டேயில். அப்போ அந்த ஓனரும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வச்சுருந்துருக்காங்க. போன அந்த அன்றைக்கே வந்து ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க. லைக் மினரல் வாட்டர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேஜர் இருக்குல்ல, அந்த டைனிங் டேபிள். ஸோ அங்கே வந்து பழங்கள், புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வந்து அந்த ஓனர் வச்சுருந்துருக்காரு இவங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஷாலினி என்ன விஷயத்த நோட் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அந்த டிவி கேபினெட் இருக்குல்ல, அங்கே ஒரு ஸ்டாச்சு, ஒரு பொம்மை. லைக் ஸ்டாச்சுனா தெரியும், அதாவது பிளாஸ்டிக் பொம்மை இல்லை, கல்லில் செஞ்ச ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அழகான ஒரு ஸ்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, லைக் ஆன்டிக் பொம்மை மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நோட்டிஃபை பண்ணிட்டு வீடியோ வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக திரும்ப ஒரு தடவை கூட்டி மோப்லாம் பண்ணிவிட்டு சாம்பிராணி. நார்மலி இவங்க வந்து எங்கே போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ரிச்சுவல் இருக்குது. ரிச்சுவல் மீன்ஸ் ஒரு நம்பிக்கை தானே. எங்கே போனாலும் நம்ம சாமியோட நம்பிக்கை இருக்கும்ல நம்ம ஹிந்துஸ்க்கு. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஒரு சாம்பிராணி கொடுத்து வீடு ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கசன் பிரதர்ஸ் அவங்களாம் வந்து வீடெலாம் சுத்தம் பண்ண பிறகு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சிட்றாங்க. ஏன்னா நம்ம போகிற இடம் இந்த மாதிரி ஹோம் ஸ்டே, ஹோட்டல்னால் சரி, நம்மளுக்கு தெரியாது எப்படின்னு. ஆனால் ஹோட்டலில் நம்ம சாம்பிராணி கொளுத்தி வைக்க முடியாது. லைக்
கொளுத்தி வச்சாலும் வந்துட்டு அந்த ஹோட்டலில் சென்சர் இது அப்படின்னா, ஆனால் ஹோம் ஸ்டே அப்படி இல்ல. ஹோம் ஸ்டே வந்து ஒரு வீடு இல்ல. ஸோ நம்பளும் வந்து ஒரு புது இடத்துக்கு போனா என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த ஒரு காஷியஸில் தான் வந்து நார்மலி இவங்க அந்த சாம்பிராணி வந்து கொளுத்தி வச்சிடுறாங்க. வீடு ஃபுல்லாக காமிச்சிடுறாங்க. அதே போல் அந்த நைட் ரொம்ப அருமையா அவங்களுக்கு வந்து போகுது. லைக் அவங்க ஃபேமிலி எல்லாமே சொந்தமாக சமைச்சு, லைக் சமைக்கல, பிபிக்யூ அந்த மாதிரிலாம் செஞ்சு டைம் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாட்டு பாடிக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த நைட் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ மறுநாள் விடிய காலைல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப அந்த குருவியோட சத்தம். ஏன்னா இவங்க இருக்கிறது மலாக்கா. லைக் மலாக்கா எல்லாத்துக்கும் தெரியும். அது ரொம்ப பெரிய சிட்டின்னு சொல்ல முடியாது. நிறையா மரங்கள்லாம் இருக்கிற ஒரு இடம். ஸோ குருவி சத்தம், காலையில் உள்ள என்வாயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ப்ளஸ் நியூவான ஒரு இடம். ஸோ நியூவான ஒரு இடம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வைப் கொடுக்கும்ல. ஸோ ரொம்ப அந்த வீட்டில் நல்ல ஒரு டைமை வந்து எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அன்டில் 2வது நாள் நைட் வரைக்கும். அப்போ இவங்க அந்த ஹோம் ஸ்டே எடுத்தது 3 நாள். அதாவது 3 நைட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. டே டைம் கணக்கு பண்ணால் 4 நாள் கணக்கு வரும். ஃபர்ஸ்ட் டே 4வது நாள் தான் அவங்க அந்த வீட்டை விட்டு செக் அவுட் பண்ணிட்டு வெளியே ஆகணும். ஸோ இங்கே 2வது நாளும் அவங்களுக்கு ரொம்ப அருமையாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வெளியே அவங்க ஆக்டிவிட்டி, ஃபேமிலி ஆக்டிவிட்டிலாம் வச்சுக்கிட்டு கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு அப்படியே இருக்கும். நைட்டில் அங்கே ஹோம் ஸ்டேனால அவங்க சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் போய் படுத்துடுறாங்க. சரியாக மணி 2 ஆகுது. அந்த வீட்டோட அந்த ஹோம் ஸ்டேயோட என்வாயர்மெண்ட் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையாக மாறுது. எஸ் ஆஃப்கோர்ஸ் மிட் நைட்டில் அது 2 மணிக்கு கண்டிப்பாக ரொம்ப அமைதியாக இருக்கும்ல நைட்டு. அந்த ஒரு நேரத்தில் ஷாலினியோட இன்னொரு கசின் சிஸ்டர் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிட்டு பக்கத்தில் அவங்க சிஸ்டர் எல்லாம் படுத்து தூங்கிடுறாங்க. இவங்க ஒண்டி அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அவங்க அந்த கீழே படிக்கட்டுலேருந்து, அதாவது கீழே ஃப்ளோர்லேருந்து ஏதோ ஒரு பெரிய பொருள் வந்து தபால்னு விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஸோ அந்த சத்தம் வந்து ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு, அதாவது சத்தத்தை வச்சே தெரிஞ்சிடும். அப்போ டக்குன்னு இவங்க எந்திரிச்சு உட்காந்து இவங்க பார்க்குறாங்க. ஐ மீன் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்குறாங்க. அவங்க ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு நேரத்துலேயே வந்து என்ன ஒரு சத்தம் கேட்குதுன்னா, ஏதோ ஒரு திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டி நம்ம யாராச்சும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஜாமான்லாம் வந்துட்டு கொட்டின பிறகு தேடுனாங்களா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குது. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது நம்மளோட மனப்பிரமையாக இருக்குமோ? ஏன்னா அந்த அமைதியான சூழ்நிலையில் சின்ன சத்தம் கூட வேகமாக கேட்கும்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ஒரு வேளை வந்து யாரோ கீழே சாப்பாடு கீப்பாடு ஏதாச்சும் மேகி கீகி சாப்பிட வந்திருக்காங்க போல் ஃபேமிலி மெம்பர்ஸு அப்படின்னு இவங்க சொந்தமாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஜாமாவை கிளற சத்தம் வந்து இன்னும் அதிகமாகுது. அன்டில் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த அவங்க அக்கா, அதாவது ஷாலினி, அவங்களும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச வேகத்துக்கு இவங்க இவங்க முகத்தை பார்க்குறாங்க, அவங்க முகத்தை பார்க்குறாங்க. என்ன சத்தம் வருதுன்னு 2 பேரும் பேசிக்கல. ஆனால் கண் ஜாடையில் வந்து தெரியுது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னுக்கு, அதாவது 3 ரூம் இருந்துச்சு. ஒரு ரூம்பு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. பக்கத்தில் இன்னொரு ரூம் கதவும் திறக்கிற சத்தம் கேட்குது. இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, யார் இருக்கும், ஒரு பக்கம் கியூரியாசிட்டி தானே, ரூம் கதவு கீழே ஜாமான் வந்து விழுந்துருச்சு தடார்னு. வெளியில் வேறு கதவு திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சு போய் டக்குன்னு கதவு திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அங்கே வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஏய், யார் கீழே சத்தம் போட்டுட்டு இருக்கா, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கிட்ட பேசுகிறாங்க. இவங்க அப்போ தான் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது, ஏய், எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க. ஆக்சுவலி அந்த ஒரு சத்தம் கேட்டு இவங்க மட்டும் முழிக்கல, அந்த மேலே படுத்து தூங்கிட்டு இருந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் எந்திரிச்சாங்க. ஏன்னா சத்தம் அவ்வளோ வேகமாக இருந்திருக்கு. அப்போ கணக்கு பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அப்போ யார் கீழே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு பக்கத்து ஒரு அச்சம். ஏன்னா இவங்க இருக்கிறது ஹோம் ஸ்டே, இவங்களோட வீடு இல்லை, வேறு இடத்துல வந்திருக்காங்க. அதுவும் மலாக்கா ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நைட் டைமில். அப்போ எல்லோரும் எல்லா முகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்க ஒரு வேலையில் அங்கே இருக்கிற அந்த கசின் பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வாங்க எல்லாம் கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் பிரதர் எல்லாம் இறங்கி போகிறாங்க. இவங்க கேர்ள்ஸ்லாம் பின்னாடி வராங்க. நேராக அந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹால் விளக்கை தட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. ஹாலில் எதுவுமே இல்லை. டக்குன்னு கீழே அந்த கிச்சனும் இருக்குது. கிச்சனோட விளக்கை தட்டின வேகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங். என்னென்னா,
அந்த கிச்சனில் வந்து நிறையா பாக்ஸஸ், அப்புறம் அந்த கிச்சன்லேயே வந்துட்டு கபோர்ட்லாம் இருக்கும்ல, எல்லாமே தொறந்து கிடக்கு. அந்த கபோர்ட்லேருந்து திங்ஸ்லாம் விழுந்து டப்பர்வேர், பிளாஸ்டிக் டப்பர்வேர், அப்புறம் சில கோத்தானா அந்த பாக்ஸஸ் எல்லாருமே அந்த எல்லா திங்ஸும் வந்து அந்த கிச்சனில் சிதறி போய் கிடக்கு. சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு வைப்போம், ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, எல்லாமே சிதறி போய் அந்த ஒரு ஒன் ஆஃப் த பாட்டில் வந்து அப்படியே ஆடிட்டுருக்கு. இப்போ தான் அந்த போத்தையை தூக்கி போட்ட மாதிரி. அப்போ அந்த சிச்சுவேஷன் வந்து திங்ஸை வந்து தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்க தவிர்த்து, அதுவாக தானாக உருண்டு இல்லை ஏதோ ஒரு அதிர்வில் விழுந்த மாதிரி அவங்களுக்கு தோணலை. ஏன்னா ஆளுங்க அந்த திங்ஸை அந்த அலமாரியை திறந்து கபட்டை திறந்து தூக்கி போட்டால் தள்ளி விட்டா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ அதை பார்த்த கேட்டால் அவங்களுக்கு ஷாக்கிங். ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்புகிறாங்களே, ஒன் ஆஃப் த கசன் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, திரும்பி அந்த ஹாலை பார்க்கும்போது, ஏன்னா இங்கே பார்த்துட்டாங்க, இப்போ கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து பார்த்து ஷாக் ஆகணுமா, கண்டிப்பாக லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த ஒரு இதில் திரும்பி அவங்க ஹால் பக்கத்து பார்க்கும்போது ஆல்ரெடி ஹாலில் விளக்கு தட்டியாச்சு. அந்த ஹாலில் ஆரம்பத்தில் அந்த டிவி பக்கத்தில், அதாவது டிவி கேபினெட்டில் ஒரு சின்ன அந்த ஸ்டாச்சு இருந்துச்சுல, கல் ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சு அழகாக யாரோ எடுத்து மின்னுக்கு, அந்த கதவு முன்னுக்கு வாசப்படிக்கிட்ட யாராச்சும் வச்சாங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாச்சு வந்து அங்கே யாரோ எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரமாக அந்த டிவி ரேக்கிலேருந்து தாண்டி கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த அந்த அதாவது தூக்கி போட்டால் விசில் அடித்தா எவ்வளோ தூரம் போகும் அந்த மாதிரி. ஆனால் அந்த ஸ்டாச்சு வந்து யாரோ விசில் அடித்தா தலைக்கில் தான் போய் விழுந்து கிடக்கும், ஏன்னா அது நேராக நிற்காது. ஆனால் இங்கே அந்த ஸ்டாச்சு வந்து யாரோ தூக்கிட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் நிப்பாட்டிச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்டாச்சு அந்த இடத்துல நிற்கிது. இந்த 2 விஷயத்தை பார்த்து ஷாக்கான அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் 12 பேருக்கும் இன்னொரு விஷயம் அவங்க பார்த்து மிரண்டு போகிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் அவங்க அந்த வீட்டுக்கு வரும்போதே அந்த என்ட்ரன்ஸை தாண்டின கையில் ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுத்தில் ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க, முகம் பார்க்குற கண்ணாடி. அந்த கண்ணாடியும் வந்து அப்படியே உடஞ்சி, அதாவது தெரிச்சு போயிருந்தா அப்படி இருக்கும், உடஞ்சி துளி கொட்டில் தெரிச்சு போயிருந்தா அப்படி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த தெரிச்சு போன அந்த 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 விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கண்ணாடியிலேருந்து உள்பகுதியில் தெரிச்சிருக்கு. வெளியிலேருந்து கல் விட்டு அடித்தா வெளியே பக்கத்து தெரிக்கும், ஆனால் இந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முடியும், ஆனால் உள்பக்கத்து அப்படியே தெரிச்சு போன ஒரு விஷயத்தை எல்லாம் கவனிக்கிறாங்க. இதை பார்த்த கூட எல்லாருக்கும் வந்து உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ரூம், அந்த வீட்டோட கீழே இருக்கிற மெயின் டோர் லாக் பண்ணி தான் இருக்குது. யாரும் அந்த விஷயத்த செய்யலை. அப்போ யார் செஞ்சுருப்பா? அந்த ஒரு சஸ்பென்ஸ்லேயே இவங்க எல்லோரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. அவங்க சாப்பாடு மேசையில் டைனிங் ஹாலில் இருந்தாங்களே, அந்த டைனிங் ஹால் வந்து ஆக்சுவலி டைனிங் ஹாலில் அந்த டேபிளில் உக்காந்தாலே வந்து, நாற்காலியில் உட்காந்தாலே டிவி பார்க்கலாம். இங்கே அந்த டைனிங் ஹாலில் உள்ள சேர், 2 சேர், ஒன்று கவுந்து கிடக்குது, இன்னொரு சேர் இவங்க எல்லோரும் அந்த தாங்காப்படிக்கிட்டேருந்து இறங்கி வந்தாக்கா அந்த சேர்லேருந்து உட்காந்து பார்க்குற ஒரு வியூ இருக்கும்ல, அந்த பக்கத்து திரும்பி ஒரே ஒரு நாற்காலி மட்டும் உட்காந்துருக்குது. அப்படின்னா ஒரே ஒரு நாற்காலி மட்டும் அந்த பொசிஷனில் இருக்குது. இவங்கள பார்த்த வேயில் இன்னொரு நாற்காலி உளுந்து கிடக்கு. அப்போ அங்கே பாரு நாற்காலி, ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்களே, 12 பேர் இருக்காங்களே, அங்கே பாரு இது ஸ்டாச்சு பாரு, அங்கே பாரு கண்ணாடியை பாரு, அங்கே பாரு நாற்காலி பற்றியா, அங்கே பாரு. அதாவது அந்த நாற்காலியை பார்த்தோன்னு தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் பயம் எடுத்துருது. ஏன்னா யாரோ அந்த நாற்காலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆங்கிள் வந்து எல்லாருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கு அந்த நேரத்தில். ஸோ ரொம்ப ஒரு பயத்தில் இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாம் ஆளாகிறாங்க எல்லாமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாமே. என்னோட அது அப்படியே எல்லாத்துக்கும் கண்ணெலாம் பெருசாகிடுது. அதில் ஒரு அம்மா வந்துட்டு கண்ணு கலங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிள்ளைய வந்து சின்ன பிள்ளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த பிள்ளையும் பயந்துருது, ஏன்னா அவங்க அம்மாவே அழுகுறாங்களே. இப்போ இன்னொரு கசன் பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கும் கதவு போய் திரும்ப செக் பண்ணிப்பார், கிட்ட போய் கதவு செக் பண்ணிப்பார். இன்னொரு கசன் பிரதர் வந்து, நீ போய்ட்டு பின்னாடி கதவு வைப்பார், கண்ணாடி வைப்பார், அதாவது விண்டோவை வைப்பாருன்னு சொல்லிட்டு 2-3 காய்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க இந்த கதவு விண்டோஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கிற வேலையில் போயிடுறாங்க. மீதி இருக்கிற ஒரு 8 பேர் வந்து அந்த நின்ற இடத்துல நிற்கிறாங்க ஹாலில், இந்த கிச்சன் டேபிள் பக்கத்தில். அந்த ஒரு வேலையில் உண்மையிலே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அவங்க ஹாலில் இருந்த அந்த டிவி தானாக ஆன் ஆகுது. ஆன் ஆன பிறகு
கர்ட்டூன் ப்ரோகிராம் வந்து அதில் ஓட ஆரம்பிக்குது. அதாவது வீடு ஒரு வகை ஒரு 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 அளவுக்கு வந்து இருட்டா தான் இருக்குது. விளக்கு தட்டினாலும் நைட் டைமில் அப்போ இருட்டாக தான் இருக்குது. அந்த வேலையில் திடீர்னு முன்னுக்கு இருந்த அந்த ஹாலில் இருந்த டிவி சொந்தமாக ஆன் ஆகி, சவுண்டு எதுவுமே இல்லை, சொந்தமாக ஆன் ஆகி அந்த கர்ட்டூன் ப்ரோகிராம் ஓடிட்டுருக்குது. இதை பார்த்த கையோட அந்த சின்ன பிள்ளை கத்தி அப்படியே வீர்னு அப்படியே கத்துவாங்களே, அந்த மாதிரி கத்தி இன்னும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்குது. அந்த நேரத்தில் தான் எல்லாமே என்ன ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், எல்லோரும் பேக் பண்ணுங்கள், திங்ஸ்லாம் பேக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த செக் பண்ணிட்டு வந்தாங்களே, விண்டோஸ் திறந்துருக்கா, கதவு திறந்துருக்கான்னு எதுவுமே வந்து திறக்கலை, எல்லாமே லாக் பண்ணியிருக்கு. எப்படி இந்த திங்ஸ் எல்லாமே சொந்தமாக சொந்தமாக உழுது கிடக்குது, ப்ளஸ் அவங்க எல்லாரும் இருக்கும்போது எப்படி அந்த டிவி ஆன் ஆகுது? கண்ட்ரோல் ஆல்ரெடி அந்த டிவிக்கு முன்னாடி தான் இருக்குது, அந்த டிவி கேபினெட் பக்கத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்த கையோட எல்லாமே டக்கு டக்குன்னு திங்ஸ்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் மேலே போய் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய மணி ஒரு 3, 3:30 மணியாக ஆகுது. எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லோரும் கீழே இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு பரவாயில்ல, நம்ம டிபாசிட்டோ மற்ற விஷயத்தை நம்ம பொதுவாக பேசிக்குவோம், டிபாசிட் கிடைக்கலன்னு பரவாயில்ல, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3:30க்குள்ளாரையே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியாகி நேராக கிளம்பி அவங்களோட ஹோம் டவுனுக்கு வந்துடுறாங்க. அதாவது 3:30க்கு வெளியாகனா கண்டிப்பாக கார்லாம் இருக்கிறதுல நேராக கிளம்பி அவங்க ஹோம் டவுனுக்கு வந்துடுறாங்க. அப்போ வர வழியிலேயே வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம்னா, பரவாயில்ல அந்த டிபாசிட் போனால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, ஆனால் பிரச்சனை இல்லை, வேணாம் இன்னொரு நாள் இருக்க முடியாது. ஏன்னா நேற்று உள்ள சிச்சுவேஷனுக்கும் இன்றைக்கும் சிச்சுவேஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. ப்ளஸ் கண்ணாக நேராக பார்த்துருக்காங்க. வேறு ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, 12 பேரும் அந்த விஷயத்தை வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹோம் டவுனுக்கு வந்த பிறகு அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அப்படியே ஒரு ட்ராஜடியாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க எத்தனையோ இடத்துக்கு வெக்கேஷன் போயிருக்காங்க, எத்தனையோ கேதரிங் செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததில்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க ரொம்ப, அதாவது என்னடா அது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் சமயத்தில் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஆஃப்டர் ஒரு 2 டேஸ் அந்த வீட்டில் அந்த எத்தனை பேர் போனாங்களோ அந்த 12 பேரும் வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஏன்னா எல்லாமே ஒரே வீட்டில் இல்லை, இந்த ஃபேமிலியில் ஒரு 3 பேர், அந்த ஃபேமிலியில் ஒரு 6 பேர், அந்த ஃபேமிலியில் ஒரு 5 பேர் தானே இருப்பாங்க ஒரு வீட்டில் தூரமாக. ஐ மீன் ஒரே மாநிலத்தில் தான் இருப்பாங்க. அப்போ எல்லோரும் ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்கோம், என் மனசே சரியில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு அச்சமாகவே இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அதில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா சாமி அழைக்கிற இடம் இருக்குது, அங்கே வேணால் போய் பார்ப்போம், எல்லோரும் வாங்க இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற கிட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெம்பிளுக்கு போகிறாங்க. அதாவது சாமி அழைக்கிற டெம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பிளுக்கு போய் இவங்களுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த சாமி அழைச்சி அந்த ஐயாக்கிட்ட இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ இவங்க என்ன தவறியா, நாங்கள் எந்த தவறும் பண்ணலையே, நாங்கள் போய் எந்த தப்பான வேலையும் செய்யலை, நாங்கள்லாம் ஃபேமிலியாக போயிருக்கோம், அங்கே போய் ஒரு கெட்ட வார்த்தை அந்த மாதிரி விஷயங்களும் எதுவுமே செய்யலையே, வெளியிடணும்னு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அங்கே போய் கரெக்டாக தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டில் போய் என்னம்மா என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி எல்லா விஷயமும் செஞ்சோம்னு சொல்லிட்டு நாங்கள் சாம்பிராணி கூடயும் போட்டோம். முதல் நாள் நாங்கள் போன கையோட உங்களை நினச்சி ஐயாவை நினச்சி தான் நாங்கள் சாம்பிராணி கூடயும் போட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்லேயே தங்க ஆரம்பித்தோம் ஐயான்னு சொன்ன கையோட அந்த ஐயா சிரிக்கிறார். ஒரு மாதிரி மௌனமாக சிரிச்சுட்டு, அது என்னோட எல்லை இல்லையம்மா, என்னோட எல்லையில் நீ எதுவுமே செய்யாமல் நீ அதோட எல்லையில் போய் சாம்பிராணி போட்டாக்கா இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலி ஐயா அவரோட பாஷையில் பேசினார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது என்னோடய இடத்துல, அதாவது டெம்பிளோ சரி, உங்கள் வீடோ சரி, இந்த இடத்துல நீ சாம்பிராணி போட்டு கும்பிட்டாக்கா அது ஓகே, சரியான ஒரு விஷயம். ஆனால் நம்மளுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் நீ சாம்பிராணி கொளுத்துனதே தவறுமா, அங்கே இருக்கிற அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை நீ வந்து எழுப்பி விட்டுருக்கீங்க, அதுக்கு வந்து பிடிக்கல நீங்கள் அந்த விஷயத்த பண்ணது, அதனால தான் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு இந்த ஐயா சொன்ன கையை தான். அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, சாம்பிராணி நம்ம சாமி கும்பிட்றது ஓகே, அதாவது சொந்த வீட்லேயோ சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல டெம்பிளில், ஆனால் தெரியாத ஒரு ஹோம் ஸ்டேயில் போய் சாம்பிராணி போட்டது ஒரு பெரிய தவறாக ஆயிடுச்சுன்னு அந்த ஐயா சொன்னது அவங்க அப்போ தான் எல்லாமே ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபியூ ஸ்டோரிஸ் நானும் நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணதில் என்னன்னாக்கா, இந்த சாம்பிராணி போடுறது, அப்புறம் உப்பு தண்ணி தெளிக்கிறது, உப்பை போய் தூவி விடுறது, அப்புறம் மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூளோ இல்லை காஞ்ச மிளகா வந்து நம்ம இடித்து சாம்பிராணி மாதிரி போட்டு இடிக்கிறது,
இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். தவிர்த்து ஏதோ ஒரு ஹோம் ஸ்டேக்கு போகிறோம், நம்ம போன இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு செய்யாதீங்க. இதை தான் நம்ம ஸ்டோரி ஷேர் பண்ணவங்களும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஐயாவும் அதான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயத்த நம்ம செய்கிறதுனால நம்ம இடத்துல நம்ம செஞ்சால் அது வேறு. ஆனால் நம்ம போய் அதோட இடத்துல ஒரு 3 நாள் தங்க போகிறோம், பெர்மிஷன் கேட்குறோம், ஓகே. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு நம்ம சேஃபாக இருப்போம்னு நினச்சோமா, ஒரு பொழுதும் அந்த மாதிரி விஷயம் நடக்காது. சில நேரத்தில் அந்த ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சில இடத்துல நம்ம போடுற சாம்பிராணியோ, நம்ம போடுற சாதாரண அந்த காஞ்ச மிளகாவோ, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே இருக்கிற என்டிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. அது இன்னும் அதை வெறுப்பு ஏற்றி விடும், இன்னும் ஆத்திரம் ஏற்றி விடும். சம்டைம்ஸ் வந்து உயிருக்குடைய ஆபத்து நடக்கிற அளவுக்கு நடந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி, நான் 12 பேருக்கும் இந்த ஐயா வந்து ஒரு கிளென்சிங் ரிச்சுவல் செஞ்சு எல்லாத்துக்கும் திண்ணூறுலாம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 12 ஃபேமிலி மெம்பர்ஸும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 2 டேஸ் அவங்க வந்ததுலேருந்து நிம்மதியான தூக்கம் இல்லை, மனசு சரியில்லாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரிச்சுவல்லாம் முடித்து இந்த ஐயா கிளென்சிங்லாம் பண்ணி முடிஞ்சோன்னு தான் எல்லோரும் நல்லா நிம்மதியாக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஷாலினி, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர், அந்த சிஸ்டர் தான் நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம் மூலிமா ஷேர் பண்ணாங்க. எப்படி இருந்துச்சு இந்த உண்மை சம்பவம்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ஹோம் ஸ்டே, இந்த மலாக்காவில் இருக்க ஹோம் ஸ்டே, ஆக்சுவலி இது வந்து டபுள் ஸ்டோரி ஹோம் ஸ்டே. ஸ்டில் இது வரைக்கும் 2026 இது வரைக்கும் அந்த ஹோம் ஸ்டே ஆப்ரேஷனில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கூடயும் அந்த ஹோம் ஸ்டே வந்து ஸ்டில் அவைலபிளாக இருந்திருக்கு. ப்ளஸ் அந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா கூடயும் வந்து ரொம்ப க்ளீனாக, ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது. எப்படி எக்ஸாக்ட்லி அவங்க உண்மையிலே ஃபீல் பண்ணாங்களோ சுத்தமாக இருந்தது, அதே போல் தான் அந்த பிக்சரும் இருக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வரப்போகிற இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொன்னோன்னு தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நம்மளோட சப்ஸ்கிரைபர், ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ரீசெண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவங்க மெசேஜ் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்களா, அதெல்லாம் பேமெண்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணுறது வந்து ஃப்ரீ. நம்மளோட அப்டேட்ஸ் வந்து ஆன் டு டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, லைக் கொடுக்குறதுக்கும் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஏன் லைக் கொடுத்தாக்கா காசு போயிடுமோன்னு சொல்லி அது கூடயும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியப்படுத்துனா, லைக் வந்து ஃப்ரீ தான். அது வந்து உங்களோட இஷ்டம். கதை பிடிச்சிருந்து நம்ம டெலிவர் பண்ணுற வே பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் கொடுக்கலாம். ஷேர் பண்ணுறதும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் கேட்குறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்ம ஹோட்டல் சரி, ஹோம் ஸ்டே சரி, நம்ம புக்கிங் பண்ணும்போது ஆன்லைனில் புக்கிங் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்லைன் புக்கிங் வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணாதீங்க. வெள்ளனே புக்கிங் பண்ணிங்கன்னா அது வேறு. லாஸ்ட் மினிட்ல புக்கிங் பண்ணிங்கன்னா, என்கிட்ட சில ஹோட்டல் ஸ்டாஃப் சொந்தமாகவே ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா, நார்மலி இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் புக்கிங், அதாவது ரூமே இல்லாத டைமில் லாஸ்ட் மினிட்ல நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ரூம் என்ன மாதிரி ரூமாக இருக்கும்னா, ப்ராப்ளமேட்டிக்கான ரூமாக தான் இருக்கும். லைக் இந்த மாதிரி ஏன்னா எல்லா ஹோட்டலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, சில ரூம் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து அந்த ரூமில் இருக்கும். மற்ற ரூமை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ரூமுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதாவது நம்புறவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். சில நேரங்களில் வந்து நம்ம புக்கிங் பண்ணும்போது, என்ன என் புக்கிங் கேன்சல் பண்ணிட்டீங்க, உன் ரூமே இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு புக்கிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் அந்த வேலை செய்கிற ஹோட்டல் ஸ்டாஃப் வேணுமணிக்கே கூடியும் அந்த மாதிரி அக்ரெசிவ் கஸ்டமருக்கு அந்த மாதிரி ரூமை கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பி பொலைட், பி ஹம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சமூகத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.